ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சன் டிவியில் ஒரு கம்ப்ளீட் அனலைஸ் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீண்ட கால அடிப்படைக்கு முதலீடு செய்வது ரொம்பவே நல்லது. என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவனம் இன்றைக்கி க்ளோஸான ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா $499.80 அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. இபிஎஸை பொறுத்த வரைக்கும் $33.51. பிஏ பொறுத்த வரைக்கும் 14.87 இருக்குது. உண்மையிலுமே இது ஒரு அட்ராக்டிவ் சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்குது. 14 கீழே இருக்கிறது எப்பயுமே நல்லது. ஸோ 6.7% ஒரு ஆண்டுக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் 3.14 கூடுதலாக இருக்குது. 2க்கு கீழே இருக்கிறது மட்டுமே இது ரொம்பவே நல்லது. ஆனால் ஆர்ஓஇ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. 15க்கு மேலே இருக்கிறது ஆர்ஓஇ நல்லது, 25 சூப்பர்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட அளவில் 21.12 அப்படிங்கிறதும் ஒரு பெட்டராக இருக்குது. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிவிடெண்ட் ஈல்டுலேயும் இந்த நிறுவனம் ரொம்பவே நல்லாயிருக்கு. போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 முறை டிவிடெண்ட் 75% பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 750 கோடி வந்து ப்ரொமோட்டர் எடுத்துட்டாங்க. மீதி 250 கோடி தான் வந்து ஷேர் ஹோல்டருக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வெறும் ₹5 மட்டுமே டிவிடெண்டாக கொடுக்கப்படும். இந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பெரிய ஜெயிண்ட் ஒரு நெட்வொர்க்னு சொல்லலாம். பல மொழிகளில் இவங்களுக்கு வந்து சேனல்ஸ் இருக்குது. தமிழில் மட்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு 10 சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் தெலுங்கில் 9, கன்னடாவில் 6, மலையாளத்தில் 6, பெங்காலில் 1, அடுத்தது மராட்டியத்திலும் ஒரு லாங்குவேஜும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அடுத்த ரெவென்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா டிடிஹெச் மூலமாகவும் இவங்களுக்கு ஒரு நல்ல ரெவென்யூஸ் வந்துட்டுருக்கு. அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.6 மில்லியன்ஸ், அதாவது 14 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ பிரமாதமான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பார்க்கலாம். அப்புறம் ரேடியோஸ் இருக்குது. ரேடியோஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே ஜெயிண்ட்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 67 FM ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 3 நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் தினகரன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர். அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் காப்பீஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மேகசின் இருக்குது. முக்கியமானது ஃபிலிம். இதுதான் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் அவர்கள் என்ன படம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அப்டேட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஜி என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் அந்த பங்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20% மேலே சந்தையில் சரிவாச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க படம் தயாரிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னாங்க. ஸோ பொதுமக்கள்கிட்ட, அதாவது ஷேர் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம் வந்து படம் தயாரிக்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதில் வருவாயை விட நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அந்த வகையில் இதில் நான் பாசிட்டிவாக பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு படம் மட்டுமே இவர்கள் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் சூப்பர் ஸ்டாரோட படம். ஸோ கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல ரெவன்யூஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால இது அவங்களுக்கு ஷேர் ஹோல்டர் நெகட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் வந்து ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ரெவன்யூ வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது வந்து சன் நெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோன்னா 2.5 மில்லியன் 25 லட்சம் சந்தாதாரர்கள் இருக்காங்க. ஸோ ஓவரால் ரெவன்யூஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் நீண்டகால அடிப்படைக்கு. குறிப்பாக இவங்களுக்கு கடன்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான விஷயம். இதில் ஒரு சின்ன ஒரு எஸ்டிமேட் நான் பண்ணியிருக்கேன். என்னென்னா Q1ஓட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 721 கோடியாக இருக்குது. Q2 பொறுத்த வரைக்கும் 807, Q3 பொறுத்த வரைக்கும் 1037. ஸோ இந்த வருஷம் 21 மார்ச் முடிஞ்சால் தான் Q4க்கான ரிசல்ட் இனிமே தான் வரும். பட் நான் ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். இதை ஆவரேஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட இது எஸ்டிமேட் வந்து ஒரு 30% இருக்கும் அப்படின்னு நான் கணிச்சிருக்கேன். அப்படி இருந்தால் அதோட ரிசல்ட் பார்த்தோன்னா 1254 கோடியாக இருக்கும். அப்படி வந்தால் கிட்டத்தட்ட போன நிதியாண்டு, அதாவது 3519 கோடி சம்பாரிச்சது இல்லையா, அதை விட பார்த்தோன்னா ஒரு 200-300 கோடி கூடுதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 300 கோடிக்கு மேலே வந்தால் மட்டும்தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே வருவாய் ஈட்டினா தான் பங்கு சந்தை இந்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை பாருங்களேன், 2019 3782 கோடி, 2020 3500 கோடி. ஸோ கிட்டத்தட்ட ரெவன்யூஸ் குறைஞ்சிருக்கு. இது போல் குறைஞ்சிது அப்படின்னா இந்த பங்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த Q4 ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன். இதற்கு அடுத்தது நாம் டெக்னிக்கலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயமும் உண்டு. என்னென்னா சட்டசபை தேர்தல் வர வரப்போகுது. இதில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சன் டிவிலே நேரடியாகவே வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. பட் இது நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் அவங்களுக்கு ரெவன்யூஸ் வேணும். ரெவன்யூக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அதில் எந்த தவறும் இல்லை. அப்படி பார்க்கும்போது எலெக்ஷன் நெருங்க பார்த்தோன்னா
பலதரப்பட்ட அரசியல் கட்சிகளிலிருந்து ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, மற்ற கட்சிகளிலிருந்தும் நிறைய விளம்பரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய கவரேஜஸ் இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெவன்யூஸ் கூடுவதற்கு, அதாவது குறிப்பாக வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ கூடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறையா இருக்குது. ஏன்னா போன ஆனுவல் பார்த்தோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ தான் குறைஞ்சிருந்துச்சு, மற்ற ரெவன்யூ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ரெவன்யூஸ் கூடும் பட்சத்தில் இந்த பங்கு ரொம்பவே பிரமாதமாக வந்து பரிணமிக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா நீண்ட காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம், என்ன காரணங்களுக்காக டெக்னிக்கலி வந்து இந்த பங்கு விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது நம்ம பண்ணக்கூடிய அநேகமாக 4வது வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலில் 2வது வீடியோ சன் டிவி தான் ஆரம்பிச்சிருந்தேன். ரீசெண்டாக கூட நம்ம வந்து சன் டிவி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம், அதுவும் டார்கெட் ஏற்கனவே ஹிட்டும் ஆகிவிட்டது. ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்கலாம் என்ன பேட்டர்ன்ஸ் வந்து தெரியுதுன்னு பார்க்கலாம். இப்படி மேலோட்டம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் தெரியுதா நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கும். இந்த எப்பயுமே நான் சொல்லுவேன், லோவை கனெக்ட் பண்ணுங்கள். லோவை கனெக்ட் பண்ணும்போது சும்மா நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம், முன்ன பண்ண வேணால் கனெக்ட் பண்ணலாம். ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லோவை மட்டுமே கனெக்ட் பண்ணி பழகுங்க. அதற்கப்புறம் சமீபத்தில் வந்த அந்த ஹையெல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சும்மா இப்படி கனெக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணோடனே தெரியும் தற்சமயம் இந்த பங்கு வந்து ரொம்ப அழகாக சப்போர்ட் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் மட்டுமே இந்த பங்கு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் அடுத்த சப்போர்ட் பார்த்தோன்னா இந்த 476 இருக்கும். இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் இந்த 446 அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கு வரும். இன்கேஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த பங்கு இம்மீடியட்டாக எங்கே போகும் அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு போகும். 551 உள்ள ஒரு கேப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பங்கு வெரி இம்மீடியட்டாக 551 போகும். ஸோ 10% சான்சஸ் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. இதையும் தாண்டும் பட்சத்தில் இந்த பங்கு வந்து இதையும் தாண்டும் பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கண்டினியூவாக உங்களுக்கு மேலே போயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவும் பெரிய அளவில் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரும் குவார்ட்டரில் கண்டிப்பாக இந்த பங்கு மேலே போவதற்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டியும் நீண்டகால அடிப்படைக்கு இதை இவங்க முதலில் வைக்கலாம். இதையும் தாண்டி இந்த பங்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற அக்யூரேட் வந்து நாம் ஒரு செப்பரேட் ப்ரீமியம் குரூப்ஸ் வச்சுருக்கோம். அதில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பங்கை வந்து எந்த இடத்துல வாங்கலாம், நம்ம ஏற்கனவே அதில் வந்து பையும் கொடுத்துட்டோம், எங்கே வந்து எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற சர்வீஸும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு 2 சிம்பிள் கண்டிஷன் தான். ஒன்று, நீங்கள் அப்ஸ்டாக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அது கீழே ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், அதன் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஆர் எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட அக்கௌண்ட் இருக்குது, ஆர் அப்ஸ்டாக்கில் அக்கௌண்ட் இருக்குது, நான் என்ன பண்ணேன்னா ஆனுவலைஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வெறும் 1000 rupees, வெறும் நாமினலுக்காக தான் சார்ஜ் பண்ணுறோம். மந்த்லி பார்த்தோன்னா 100 rupeesக்கு கீழே தான் இருக்கும். ஸோ ஆனுவலைஸ் தான் பண்ணுறோம். ஆனுவலைஸ் நான் என்னென்ன போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறேன், நான் என்னென்ன ஷேர்ஸை வாங்குறேன் விற்கிறேன் அப்படிங்கிறத மட்டுமே அங்கே நான் ஷேர் பண்ணுறேன். விருப்பங்க நீங்கள் அதை பயனடையலாம். இது வரும் நாட்களில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டார்கெட் போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.